ட்ரீம் லேண்ட் காட்டுல ராக்கி அப்படிங்கிற ஒரு காக்கா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது வாழ்க்கைய வாழ்ற விதம் மத்த பறவைகளை விட ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. முட்டாள விலங்குங்க தினமும் மணிக்கணக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சாப்பாடை சாப்பிட்டு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வராங்க. இப்படிதான் அவங்க வாழ்க்கையே நடக்குது. ஆனா என்னோட வழியே தனியே வழி. அப்போ அது பார்த்துச்சு. டீனுக்குருவி ஒரு சின்ன ஆப்பிள் பழத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட கூட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அட டீனி பறவை, நீனிக்கு வர்றதுக்கு இதுக்கு இவ்வளோ நேரமாச்சு. நீ வருவேன்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? நீ என்னுடைய சாப்பாடை திருட பாக்குற, அதனாலதான் எனக்காக நீ காத்துக்கிட்டு இருக்க. அட அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்க தம்பி அன்னைக்கு உங்க கூட்டுக்கு வந்திருந்தான்ல, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். என்ன, ஏன் தம்பி அழுதுகிட்டு வந்தானா? நீ அவன் ஏன் அழுவுறான்னு காரணம் கேட்கலையா? அவன் என்னமோ சொல்லாம தவிச்சிட்டே இருந்தான். அப்போ நான் கேட்டேன், உங்க அம்மாவோட 2 ரெக்கையும் கட்டாயிடுச்சுன்னு அவன் சொன்னான். அவங்க இப்போ சாகர நிலைமையில இருக்காங்களா? என்ன சொல்ற நீ? எங்க அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்களா? அதை கேட்டதும் சீனுவுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. உடனே அங்கிருந்து பறந்து போச்சு. இதுக்கு தான் சொல்றது, புத்திசாலித்தனத்தால சாப்பாடை தேடுறதுன்னு. அப்படி சொல்லி அந்த காக்கா சந்தோஷமா டீனுவோட கூட்டுக்கு போச்சு. அங்க டீனு எடுத்துட்டு வந்திருந்த சாப்பாட சந்தோஷமா சாப்பிட்டுச்சு. வாவ், ரொம்ப நல்லா இருக்கேன். கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்டேன். இவ்வளோ சந்தோஷம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி அது பாதி பழத்தை சந்தோஷமா சாப்பிட்டுட்டு மிச்ச பாதி பழத்தை தரையில தூக்கி போட்டுருச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு, கொஞ்ச நேரம் நம்ம விளையாடலாம். அப்படி சொல்லி அது சந்தோஷமா பறக்க ஆரம்பிச்சது. இப்படி அது காட்டுல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தி அதோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல கடுமையா உழைக்கிற ஒரு எறும்பும் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ஒரு மரத்தோட கிளையில உட்காந்துக்கிட்டு காக்கா அந்த உழைக்கிற எறும்பை தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, இதை என்னால தூக்கவே முடியல. இது தூக்கிட்டு வர்றதுக்குள்ள என் இடுப்பெலும்பெல்லாம் உடைஞ்சிட்டு போல இருக்கு. அப்படி அந்த எறும்பு அந்த கடலையை கொஞ்சம் சாப்பிடுது. அப்போ அதோட பாரம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை தூக்கிக்கிட்டு அதோட வலியை நோக்கி போச்சு. அட சிண்டி தங்கச்சி, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வயிறு நிறைய சாப்பிட்டாச்சுல்ல, மிச்சமான தானியத்தை நீங்க எங்க எடுத்துக்கிட்டே போறீங்க? நான் தினமும் பாதி சாப்பாடு சாப்பிட்டுருவேன். மிச்ச சாப்பாட்டை நான் எடுத்து வைப்பேன், அதுவும் இந்த குகைக்குள்ள. அட இதெல்லாம் முட்டாள்தனம். பாதி சாப்பிட்டு பாதி வைக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அதை தூக்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு எவ்வளோ கஷ்டமாகும். கஷ்டம் இருக்கும் தான், ஆனா எதிர்காலத்துக்காக நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையால என்னால சாப்பாடு தேடி வெளியே போக முடியாத நிலைமை வந்துச்சுன்னா அப்ப நான் என்ன சாப்பிட? உங்க யோசனை சரியா இல்லை. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா சாப்பிட்டேன், மீதிய நீ வீசிடு. அப்படி சொல்லி அது அங்கிருந்து பறந்துருச்சு. இப்படி பல மாசமும் போயிடுச்சு. மழை காலமும் ஆரம்பமாச்சு. எப்படிப்பட்ட புயல் காத்து அழைச்சிச்சுன்னா நிறைய மரங்கள் அந்த காத்துல விழுந்து போச்சு. ரொம்ப பெருசா ரொம்ப ஆழமா இருக்கிற மரங்கள் மட்டும்தான் உயிரோட இருந்துச்சு. காக்கா இப்போ அதோட கூட்டுல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னம்மா காத்து வீசுதே, இப்படியே நான் தூங்கிக்கிட்டே இருக்கணும். என் வாயில எல்லாரும் எடுத்துட்டு வந்து பழத்தை போட்டுக்கிட்டே இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனா அந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னா காத்துல அதோட கூடு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் காக்காவும் தம்முன்னு வந்து விழுந்துச்சு. ஐயோ கடவுளே, மழை வந்துக்கிட்டே இருக்கேன், அதுவும் இடியோட. எனக்கு தெரியவே இல்லையே. அப்போ அதை கவனிச்சது தண்ணியில் அதோட கூடு அடிச்சுக்கிட்டு போச்சு. அது மட்டும் இல்ல, அக்கப்பக்கத்துல இருக்கிற குருவிகளோட கூடும் தான். என்ன இது? இதை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கலையே. இப்ப அடிக்கிற மழையில அதால பறக்கவும் முடியல. அந்த காத்தோட வேகத்துல அதால முன்னாடி பறந்து போக முடியல. அது பின்னாடி தான் வந்துட்டு இருந்தது. இப்போ நான் யார்கிட்டயாச்சு உதவியை கேட்டு ஆகணும். அப்படி யோசிச்சு அது டீனு குருவியோட வீட்டுக்கு போச்சு. இப்ப அது அதோட தம்பியோட வீட்டுல தான் இருந்துச்சு. டீனு பறவை, அட டீனு பறவைய. அதோட சத்தத்தை கேட்டு கதவை திறந்து டீனும் வெளியில வந்துச்சு. டீனு,
ஏன்னா உங்கள் வீட்டில் கொஞ்சம் விட்டுக்கும் என் கூண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உடம்பு சரியில்லை. ஓஹோ, நீ எனக்கு என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு நான் இப்ப கூட்டுல இடம் கொடுக்க? நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். நீ அன்னைக்கு எங்க அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு பொய் சொல்லி என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்தின இல்லையா? நான் பசியோட அங்க பறந்து போனேன். இப்போ உனக்கு புரியும் மத்தவங்களோட சாப்பாடு பிடுங்கி சாப்பிடாம கஷ்டப்பட்டு ஒழிச்சு சாப்பிடுறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. அப்படி சொல்லி டீனு உள்ள போய் கதவை சாத்திருச்சு. இப்போதான் காகத்துக்கு அது செஞ்ச தவறு புரிய ஆரம்பிச்சது. என் வேலையும் சரியில்லை, நானும் இப்போ சரியில்லை. அதுக்கு தான் எனக்கு யாருமே உதவியே பண்ண மாட்டாங்க. அப்படி சொல்லி ராக்கி அங்கிருந்து பறந்து போச்சு. அப்ப அதை பார்த்துச்சு. அந்த உழைக்கிற எறும்பு அதோட குகைக்கு வெளியில இருந்துச்சு. அதோட கையில ஒரு மரத்தோட இலையும் இருந்துச்சு. அட சிண்டி, நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? நான் இத்தனை நாளா சேமிச்சு வச்ச சாப்பாடு என்னுடைய குகைக்குள்ள இருக்கு. இந்த தண்ணி அந்த குகைக்குள்ள வர பாக்குது. அதனாலதான் இந்த இலையோட உதவியால தண்ணிய வேற பக்கமா அனுப்பிக்கிட்டு இருக்க. நானும் கூட குகையில இருக்கட்டும் மாச்சிட்டேன். கண்டிப்பா தங்கல ராக்கி அண்ணன். ஒண்ணுனா நிறையவே சாப்பாடு சேர்த்து வச்சிருக்கேன். அதனால கொஞ்ச நாள் வரைக்கும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. சந்தோஷமா குகைக்குள்ளேயே இருக்கலாம். எப்படியோ இந்த புயல் காத்து மழை குறையிற வரைக்கும் இந்த தண்ணிய குகைக்குள்ள போகாத மாதிரி நான் தடுத்து பிடிச்சுக்கிறேன். எறும்பு அப்படி சொன்னதை கேட்டு காக்காவோட மனசே மாறிடுச்சு. நான் உனக்கு ஒரு தானியத்தை தூக்க கூட உதவியே பண்ணல. ஆனா நீ ஒரு மாசமா நீ சாப்பிட்ருக்குன்னு வச்ச அந்த தானியத்தை எனக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கியா? வேற நான் என்ன பண்றது காக்கா அண்ணன்? நான் இதுக்காக தானே கஷ்டப்பட்டு உழைச்சேன். ஆபத்துல உதவியா இருக்குன்னு அது நான் சாப்பிட்டேன் என்ன, நீ சாப்பிட்டேன் என்ன? உன்னோட தைரியத்தை நல்ல மனசை நான் பார்த்து நானும் உழைச்சி சாப்பிடணும்னு எனக்கு தோணுது. இப்போ பாரு நான் என்ன பண்றேன்னு. அப்படி சொல்லி காக்கா அங்கிருந்து பறந்து போய் அதோட கொக்குல சின்ன கல்லு ஒண்ணு எடுத்துட்டு வந்துச்சு. அந்த கல்ல அந்த எறும்பு பக்கத்துல போட்டு மறுபடியும் அது பறந்து போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து அந்த கல்லுக்கு பக்கத்திலேயே போட்டுச்சு. இப்படி சில மணி நேரம் அது தொடர்ந்து உழைச்சுது. எறும்பு எங்க இலைய பிடிச்சு நின்றோ அங்க நிறைய கற்களை போட ஆரம்பிச்சுது. அது ஒரு செவுரு மாதிரி மாறி அங்க வர தண்ணி எல்லாத்தையுமே வேற பக்கமா அனுப்பிக்கிட்டு இருந்துச்சு. அட சூப்பர் காக்கா அண்ணன், நீங்க ஒரு செவுரையே உருவாக்கிட்டீங்க. இனி எப்பவும் இந்த தண்ணி என்னுடைய குகைக்குள்ள வரவே வராது. இதை கேட்டு காக்கா ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2 பேருமே குகைக்குள்ள போனாங்க. சாப்பாடும் சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கேன். கஷ்டப்பட்டு சாப்பிடலன்னா இந்த உணவுல ருசியே வந்திருக்காது. காக்கா இன்னைக்குதான் இந்த பாடத்தை கத்துக்குச்சு. எப்பவுமே கடினமா உழைக்கணும்னு, அப்புறம் இன்னொருத்தங்களுக்கு முடிஞ்ச உதவியே செய்யணும்னு. அப்பதான் நமக்கு ஒரு ஆபத்து வந்தா நாம தனியா தவிக்க வேண்டி இருக்காது.